அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் நடந்துட்டே போறாங்க. நடந்து போயிட்டு இருக்கும்போது கிருஷ்ணர் வந்து நாதர்கிட்ட வந்து சொல்றாரு, நாரதா, தூரத்துல ஒரு குடிசை தெரியுது பாரு, அங்க போயிட்டு எனக்கு குடிக்க தண்ணி வாங்கிட்டு வா, ரொம்ப தாகமா இருக்கு அப்படிங்கிற. அப்போ நாரதர் சரி சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அங்கே போயிட்டு அங்க ஒரு குடிசை மாதிரி இருக்கு, கூப்பிடுறாரு. ஸோ கூப்பிடும் போது கதவை திறந்தா ஒரு அழகான ஒரு பெண்மணி, அழகுன அழகு, அப்படி ஒரு அழகு. ரம்பே, ஊர்வசி, மேனகை இவங்க எல்லாரையும் விட அவ்வளோ அழகு. நாரதருக்கு இவ்வளோ ஆச்சரியம், இவ்வளோ அழகான ஒரு பெண்மணியா அப்படின்னு சொல்லி ஆச்சரியத்துல அப்படியே மூழ்கி அப்படியே இந்த கிருஷ்ணரை மறந்துடுறாரு, தண்ணி கேட்டதை மறந்துடுறாரு, எல்லாத்தையும் மறந்து அவன் குடிசைக்குள்ளே போறாரு. ஸோ போயிட்டு பார்த்துட்டு 2 பேரும் அப்படியே பேசுறாங்க. பேசிட்டு அப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் காதல் அப்படியே பரிமாறி அப்படியே அந்த காதல் வளருது. 2 பேருக்கும் கல்யாணம் ஆகுது. கல்யாணம் ஆகி ஒரு ஆண் குழந்தை, ஒரு பெண் குழந்தை பிறக்குது. பிறந்த உடனே இப்படியே ஒரு 18 வருஷம் அப்படியே போகுது. 18 வருஷம் ஆன பிறகு அவங்க இடத்துல வந்து தங்கி இருக்கிற இடத்துல ஒரு பெரிய வெள்ளம், அப்படி ஒரு வெள்ளம் வந்து வருது.